ஏன் ரசூல்லா அழுவணும்? ரசூல்லா ஒத்த பள்ளிவாசல் கட்டிட்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பள்ளிவாசல் கட்டிட்டோம்? ரசூல்லா இருக்கும்போது 1,00,000 பேர் தான் ஹஜ்ஜு போனாங்க. இன்றைக்கி நம்ம 40 லட்சம் போகிறோம். ரசூல்லா இருக்கும்போது சுன்னத்துன்னு எத்தனை பேர் தாடி வச்சாங்க? அந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் வச்சுருப்பேன். அதுவும் அவங்களுக்கு வழக்கம். நம்ம ஊரில் தாடி வழக்கமே கிடையாது. மீசையை வளர்க்குறது தான் வழக்கம். நம்மலாம் தாடி வச்சுருக்கோம். ரசூல்லாவுடைய தீனு, ரசூல்லாவுடைய கட்டளைகள் பின்பற்றுவது அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்தில் லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது. அன்றைக்கி நபிசுல்லா சொல்லமுடைய ஆர்டர்களை ஃபாலோ பண்ணுவாங்க 1.25 லட்சம் பேர். இன்றைக்கி 250 கோடி பேர். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரமலான் மாதத்தெல்லாம் 200 கோடி பேர் தொழுகிறான். ஒரு 50 கோடி வேணால் தருதலையாக இருக்கலாம். ரசூல்லாவுடைய தீனை நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோமா, டவுன்கிரேட் பண்ணியிருக்கோம்? ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இவங்க சொல்கிற தீனாக இருந்தால் உங்கள் தீனா, அதாவது இவங்க சொல்கிறாங்களே அல்லாஹ் வணங்கணும், வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அது இது என்ன களிமா சொல்லிட்டோம், நாங்கள் கடைசி உம்மத்தை, எங்களுக்கு சிபாரிசு இருக்குது, எங்களுக்கு அது இருக்குது, ஒழுவு வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் டயர்டு. சும்மா என்ன நினச்சிங்க? எல்லாம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பளிச்சுன்னு எரியும். அந்த கனவெல்லாம் இருக்குல்ல. ரசூலா ஏன் அழுகுறாங்க? எப்போ அழுவாங்க முதல்ல சொல்லு. உனக்கு சொல்கிறான், நல்லா தெரியும். கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஒரு மண்ணாங்கட்டியும் நீ எழுதலை. என்ன ரிசல்ட்டாக நீ ரிலீஸ் ஆகுது. நல்லா எழுதுனவன் சிரிச்சிட்டு இருப்பான், என்ன மார்க்ஸ் வந்துருக்கோ, அவன் அப்படியே தவிப்பில் இருப்பான். ஃபெயில் ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஃபெயில் ஆனவன் என்ன பண்ணுவான்? அழுவான். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க. ரசூல்லாவுக்கு வந்து இந்த வசனம் தெரியுது. என்ன சொல்கிறாங்க? ரப்பியை ஒவ்வொரு உம்மத்தாக கொண்டு வருவேன், உன் உம்மத்தை கொண்டாந்து நிப்பாட்டுவேன், அதுக்கு ஆப்போசிட்டில் நீ இருப்ப. இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். ரசூல்லாவை நீ வா போ அப்படின்னு சொல்கிறோம்ல, இருக்கிறதுலே ரொம்ப ரசூல்லா மதிக்கக்கூடிய ஒரு ஃபிர்கா எது அப்படின்னா பரேல்வி ஃபிர்கா. அதாவது அந்த தர்காவுக்கு போகிறவங்க அந்த பச்சை தலப்பா கட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபிக்கு தான் ஓவர் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க. ஹரமை விட எங்களுக்கு இங்கே அதிக நாட்கள் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆலா ஹசரத் அவர் வந்து குரான் வந்து எழுதுறார், அஹ்சனுல் பயான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அவருடைய குரான் தஃப்சீரில், பரேல்விகளுடைய குரான் மீனிங்கில் ரசூல்லா வந்து அல்லாஹ் எங்கெல்லாம் பேசுகிறானோ வா போ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நெருக்கம். யாரும் தெரியாதவங்கிட்ட தான் நம்ம என்ன பேசுவோம்? வாங்க போங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சுன்னா என்ன பேசுவோம்? நீ வா போ இப்படி தான் பேசுவோம். அதனால தான் ரசூல்லாவை பற்றி குரானோட கனெக்ட் பண்ணும்போது இப்படி நான் சொல்கிறேன். ரசூல்லாவை தனியாக மென்ஷன் பண்ணும்போது, புகாரி முஸ்லிம் ஹதீஸை மென்ஷன் பண்ணும்போது வேறு மாதிரி பேசணும். அல்லாவை பற்றி பேசும்போது அல்லாஹ் ரசூல்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கும்போது ஒருமையில் பேசுகிறது தான் பொருத்தமானது, அது சிறந்ததும் கூட. இது ரசூலா விரும்பவும் செய்வாங்க. ஏன்னா அப்போ அல்லாவுடைய அந்தஸ்தும் ரசூலுடைய அந்தஸ்தும் விளங்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அல்லாவை இவன் வா போங்கிறாங்க. ரசூலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாட்டு நபியே நீங்கள் கூறுவீராக அப்படின்னு நல்லா பேசுவான். நபி நீ சொல்லு அப்படின்னு தான் நல்லா பேசுவோம். அப்போ இந்த இடத்துல நல்லா சொல்கிறான், உண்மை இவர்கள் மீது சாட்சியாக கொண்டு வருவோம். ரசூலா அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்க? ரசூலாவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். இவங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அது ஒன்றும் ஆனந்த கண்ணீர் கிடையாது, புரியுதா? உம்மத்தில் பெரும்பாலும் நரகத்துக்கு போவாங்கங்கிற அந்த கண்ணீர் ரசூலா அழுகுறாங்க.